அவர் திரு பாலச்சந்தர், இது இந்த சிக்கலில் ஒரு நோயாளியாக நான் வரக்கூடிய இருக்குது, நான் எஜுகேட் பண்ணிக்கணும், நான் இதெல்லாம் தயாராகிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வரணுங்கிறத தாண்டி எனக்கு அந்த நேரத்தில் என்ன இருக்கும், என்னுடைய பிரச்சனைங்கிறது எப்படியாவது என்னுடைய தாயாரையோ தந்தையோ காப்பாற்றணும், அந்த பதட்டம் அதில் தானே நான் இருப்பேன். அப்போ எனக்கு என்னுடைய பதட்டத்தை தணிக்கக்கூடிய இடத்துல எனக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படணுமா, இல்லை நானே அதையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் சமாளித்து வரணுங்கிற ஒரு இடத்துக்கு தான் மக்கள் இருக்கணுமா? வாய்ப்புகள் உருவாக்கப்படணும். ஆனால் ஒரு மருத்துவர் A to Z எல்லாமே ஹாஸ்பிட்டல் அவரே செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. இல்லை, மருத்துவர் செய்யணும்னு இல்லை. இப்போ நம்ம பேசுறது அரசு மருத்துவமனைகள் லார்ஜ்லி அப்படின்னா, அரசு மருத்துவமனைகளில் அவங்க மருத்துவ பணி தான் செய்ய முடியும், கிளரிக்கல் ஒர்க்கை செய்ய வேண்டிய ஒரு இடம் இருக்குங்கிறார். அதை தாண்டி மற்ற வேலைகள், இப்போ நீங்கள் கவுன்சிலரோ அல்லது இவங்களுக்கு போதுமான இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்ப் டெஸ்க்கோ மற்ற அம்சங்களோ தேவையாக இருக்குல்ல. இப்போ நாம் ஒரு வெளியூர்லேருந்து, இப்போ ராஜீவ்காந்திக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியூர்லேருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு டாக்டர் சுமன் சொல்கிற மாதிரி இன்றைக்கி மொபைல் வந்துருச்சு, ஆக்சஸ் இருக்குது, விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னாலும் பதட்டத்தில் யார்கிட்ட போகிறது என்ன போகிறதுன்னு தெரியாது. இப்போ நமக்கே கூட ஒரு முக்கியமான நள்ளிரவில் 12 மணிக்கு தொலைபேசி அழைப்பு வரும், கூட இருக்க கல்விக்கு சொல்லுவாங்க என்ன செய்யறதுன்னு அடுத்து தெரியலம்பாங்க. கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஆள் தான், அந்த நேரம் பதட்டம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி வரக்கூடியவங்களை எப்படி அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடியவங்களுக்கு? விஷயம் இருக்கு. மே ஹெல்ப் யூ டெஸ்க் கண்டிப்பா எல்லாத்துலயும் இருக்கணும், எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கணும். அதையும் தவிர ஒரு நோயுடைய தீவிரம் டாக்டர் சொல்லி நீங்க கவுன்சிலிங் இருக்காங்க அவங்களையும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். கவுன்சிலிங்க்கு ஆட்கள் நியமிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா மற்ற இடத்துல திரு வீரசாமி எப்படி சொன்ன மாதிரி மற்ற இடங்கள்ல மேல்நாடுகள்ல 5 பேர் 8 பேர் பாக்குற இடத்துல இங்க 80 பேரை பாக்குறாங்க. அவங்களுக்கு 5 நிமிஷம் தான் கொடுக்க முடியும். மற்ற இதுல ஐரோப்பாவில் 40 நிமிஷம் கொடுத்தாங்கன்னா இங்க 5 நிமிஷம் தான் கொடுக்கும். அப்ப அந்த 5 நிமிஷம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு கூட ஒரு 15 நிமிஷம் அட்வைஸ் தேவைப்படுதுன்னா அதுக்கு கவுன்சிலிங் பீப்புள் கண்டிப்பா இருக்கணும். நிதி இதுக்கு ஒரு சுமையா இருக்கக்கூடாது. அதாவது எதுல நிதி தேவை அப்படிங்கறத பத்தி நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். கல்வி, சுகாதாரம் இந்த 2 ஒரு அரசுடைய அடிப்படை கடமை. அதனால இந்த 2 நிதிக்கு ஒரு தடங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கறதையும் அரசு பிரையாரிட்டி பிரின்சிபலா வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, ரைட். அமலர் பண்ண நீங்கள் பார்ட் ஆஃப் சிஸ்டமாக சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க முடியும். எப்படி இதை அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு, எங்கே இந்த சிக்கல் இருக்குது? இப்போ மருத்துவர்களுக்கான சில சங்கங்கள்கிட்ட நான் போகிறேன், பட் இதை வெறுமனே கடந்து போக முடியுமா? எல்லாமே நாம் எஜுகேட் ஆகி வரணும், நாம் இதை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துலேருந்து வர முடியுமா? இன்னும் அரசு மருத்துவமனைகளுடைய சேவை இன்னும் கூடுதலாக தேவைப்படலாம் வருங்காலங்களில். ஏன்னா எப்போ எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்களோ அப்போ எல்லாருமே அதை நோக்கி இங்கே வர வேண்டிய ஒரு சூழல் வரும். எப்படி அதை அட்ரஸ் பண்ணுறோம்? இப்போது உலகம் முழுவதும் ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை என்னன்னா, மெடிக்கல் இண்டஸ்ட்ரின்றது தான் பெர்சனல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரின்னு வாங்க. ஆமாம், இது ஆட்டோமேட்டே பண்ண முடியாது. அதிகபட்ச ஹியூமன்ஸ் ரிசோர்ஸஸ் தேவைப்படுற ஒரு செக்டார் இருக்குன்னா அது ஹெல்த். அந்த அளவுக்கு நாம் இங்கே வச்சிருக்கோமான்றது உலகத்திலே எங்கேயுமே இருக்குதான்றது கேள்விக்குறி. இந்தியாவில் அது பெரும் கேள்விக்குறி. நாம் மக்கள் மத்தியில் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நம்ம அதிகப்படுத்தி உங்களுக்காக நாம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த் பெர்சனலை ஸ்ட்ரெங்தன் பண்ணலன்னா இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரத்தான் செய்யும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாரும் எக்ஸிஸ்டிங் வேகன்சியை ஃபில்அப் பண்ணுறதை பற்றி சொல்கிறோம். நான் எக்ஸிஸ்டிங் வேகன்சியை ஃபில்அப் பண்ணுறதையும் தாண்டி எந்த அளவுக்கு நீங்கள் மருத்துவக் கல்லூரிகளை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபோர்ஸஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். புது நியூ ரெக்ரூட்மெண்ட்டு, இன்க்ரீஸ்ட் நம்பர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸு ஆன் அ பெர்மனன்ட் பேசிஸ். இது நான் முக்கியமாக சொல்ல வரேன். ஏன்னா ஹெல்த்ன்றது ஒரு ஸ்டேட்டுடைய பெர்மனன்ட் கமிட்மெண்ட் டு பீப்புள். எஸ், திஸ் இஸ் நாட் அ டெம்பரரி கமிட்மெண்ட். இதை நீங்கள் ஒரு டெம்பரரி டாக்டர்களையோ டெம்பரரி வார்ட் பாய்களையோ டெம்பரரி நர்ஸ்களையோ வச்சு பண்ணவே முடியாது. பண்ணும்போது இந்த மாதிரி ஹாஃப் ஹார்ட்டட் எஃபர்ட்ஸ் இருக்கும், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். ஆகவே அதை தவிர்க்கணும்னா ஹெல்த்தில் டாக்டர் ரவீந்திரநாத் சொன்ன மாதிரி 1.3 1.5 ஜிடிபிலாம் செலவு பண்ணி பிரயோஜனமே இல்லை. நாம 5% எய்ம் பண்ணாதான் அட்லீஸ்ட் 3-4% வரோம். வெறும் கையில நம்ம முழம் போட முடியாது. நமக்கு அதிகபட்ச பட்ஜெட்டரி அலோகேஷன் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட கமிட் பண்ணியிருக்கோம். இது பீப்புள்ஸ் ஸ்டேட், இது பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட். இந்த வெல்ஃபேரை நம்ம கொடுக்குறோன்னா நமக்கு அதிக பணம் தேவை. அதிக பணத்தை மொபிலைஸ் பண்ணாதான் நம்ம அதிக பெர்மனன்ட் பேசிஸ்ல அப்பாயின்ட் பண்ண முடியும். அப்போ பெரும்பான்மையான சிக்கல்கள் நம்ம நடத்தி தரலாம்.